மெடிக்கல் டேர்மில் வந்து பிளாட்டினம் ஹவர்ஸ், கோல்டன் ஹவர்ஸ்ன்னு இருக்குது. இப்போ பிளாட்டினம் ஹவர்ஸ் அப்படின்னா வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம். இப்போ வந்து ஒரு ட்ராமா, ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்களோட உயிரையும் உறுப்புகளையும் எந்த அளவுக்கு நம்ம காப்பாற்றுறோம், அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது பிளாட்டினம் ஹவர்ஸ். இப்போ கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னா வித்தின் 1 ஹவர், அந்த 1 ஹவரில் அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும். இப்போ ஹார்ட் அட்டாக் இருக்குது அப்படின்னா வித்தின் 1 ஹவரில் வந்து பேஷண்ட் பிபி ஸ்டெபிலைஸ் பண்ணணும், மூச்சோட சிரமம் இருந்தால் அதை ஸ்டெபிலைஸ் பண்ணணும், ஹார்ட் அட்டாக் அந்த த்ராம்பலிசின்ங்கிற மருந்து கொடுக்கணும், இல்லைனா ஆன்ஜியோகிராம் டைரெக்டாக எடுக்கிறாங்கன்னா அந்த ஆன்ஜியோகிராம் எடுக்கணும். இது எல்லாத்துக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகி இது எல்லாமே பேஷண்ட்டுக்கு அப்ரோப்ரியேட்டாக கிடைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதே போல தான் ஸ்ட்ரோக்கும் வித்தின் 1 ஹவர்ஸ், அந்த கோல்டன் ஹவர் வித்தின் 1 ஹவரில் பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரோக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும், சிடி ஸ்கேன் எடுக்கணும், சிடி ஸ்கேன் எடுத்து அந்த த்ராம்பலிசிங்கிற அந்த மருந்து கொடுக்கணும். இது எல்லாமே நான் சொன்ன இந்த 3 கண்டிஷன், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், ஆக்சிடென்ட், இந்த 3மே அந்த 1 ஹவரில் நம்ம என்ன செய்கிறோமோ பேஷண்டோட ரெக்கவரி, அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் உள்ள லைஃப்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்ட்ரோக்கில் நீங்கள் அந்த 1 ஹவரில் சரியாக ஆக்ட் பண்ணலை அப்படின்னா ஈவன் பெர்மனண்ட் லிம் வீக்னஸ் இருந்து படுக்கையானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா நேரம் ஆக ஆக ஹார்ட்டோட பம்பிங் வந்து குறையும். ஹார்ட்டோட பம்பிங் குறைஞ்சிருது அப்படின்னா நடந்தால் மூச்சு வாங்கும், 10 மணிக்கு படுக்க போகும்போது நல்லா இருப்பாங்க, ஒரு 1 மணி 2 மணி போல் மூச்சோட சிரமப்பட்டு எந்திரிப்பாங்க. அவங்களோட பழைய வேலைகள், தன்னோட சுய வேலைகளை கூட அவங்களால சரியாக பண்ண முடியாது. என்ன வேலை பண்ணாலும் மூச்சோட சிரமம் வரும். எப்போனாலும் இதய துடிப்பு சீர் இல்லாமல் வேகமாகவும் ஸ்லோவாகவும் துடிக்கிறதுக்குள்ள அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி நம்ம ஒரு ஃபஸ்ட்டு 1 ஹவரில் எந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை வந்து அவங்க கடைசி வரைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணலாம்.